சன் டிவியில் காலையில் நிறைய பேர் நாளாக வாழ்ந்துட்டு தான். ஸோ அந்த வகையில் இங்காக அவர் சொல்வேந்தர் சுகேசிக்கம் ஐயா அவர்களை மிக தாழ்மையுடன் வரவேற்கிறேன். தேவி வரவேற்கும் விதமாக சார் ஒரு சாமி அனுப்பினார். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாப்பாடு நல்லா இருந்ததா? மத்தியானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததோ? கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தியாக வருதோ? கவலையப்படாதீங்க, என் பேச்சை கேட்டால் இன்னும் தூக்கம் வரும். வாழ்க்கை ரொம்ப கேஷுவலாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய லெக்சர்னு சொல்லி நானும் போர் அடிக்க விரும்பலை. என் பேத்தி எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கா, உங்களுக்கு தெரியணும். நான் போய் என் மகள் வீட்டு கதவை தட்டினா, கதவை திறந்துட்டு என்னை பார்த்தா என் பேத்தி சொல்வா, அம்மா உங்கள் அப்பா வந்திருக்கிறான்னு சொல்ல மாட்டா, தாத்தா வந்திருக்கிறான்னு சொல்ல மாட்டா, அம்மா இந்த கருத்து கண்ணாயிரம் வந்திருக்குது அப்படின்பா. ஏன்னா எதை பற்றி நான் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லுவேன் அப்படிங்கிறது அப்போ மனசில் பதிஞ்சிருக்கிற ஒரு பிம்பம். அதனால் ரொம்ப நாம் கருத்தாக சொன்னால் பல பேருக்கு மனசில் வருத்தம் வரும். ஸோ ஒரு ஃபார்மலான சவுண்டு வேண்டாம், சவுண்ட் குறைச்சி வைங்க, வால்யூம் குறைச்சிருங்க, வால்யூம் குறைச்சிருங்க, எல்லாருக்குமே நல்லா காது கேட்குமே. ஒரு இன்ஃபார்மல் பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு இன்ஃபார்மல் ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்த கேபி நிறுவனத்தினுடைய 2 அன்பர்களும் இதை பற்றிய சுருக்கம் எனக்கு தெரிவித்தாங்க. என்ன அப்படின்னு, நீங்கள் வளர்ந்து மேலே ஒரு நல்ல இடத்தை இந்தியாவில் இப்போ தக்க வச்சுருக்கீங்க. சார் எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 20. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை தொடங்குற போது அது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருந்திருக்கணும். அந்த 25 வருஷத்தில் மெல்ல அப்படியே க்ரோத் வளர்ந்து இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் பல ஷோரூம், எலிவேட்டர்ஸ் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய சாதனை நிறுவனமாக, இவ்வளவு பேர் பணியாற்றக்கூடிய நிறுவனமாக அது வளர்ந்துருக்கு. இதை வளர்க்குறது கஷ்டமா, வளர்ந்ததை தக்க வைக்கிறது கஷ்டமா அப்படிங்கிறத நாம் முதல்ல மனசில் வாங்கணும். 18 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை வளர்க்குறது கஷ்டமா, 18வது வயசில் அது யாரை கல்யாணம் பண்ண போகுதுன்னு முடிவெடுக்கிறது கஷ்டமா? ஒரு தகப்பனுக்கு தெரியும். 18 வருஷம் வளர்க்குறதுக்கு படாத பாடுபட்டிருப்போம். ஒரே ஒரு நாள் ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்து கவுத்துருவான் டோட்டலாக. 18 வருஷம் வளர்த்த அப்பன் பெரிய விஷயம் இல்லை, ஆத்தா பெரிய விஷயம் இல்லை. அந்த பையன் அவனை பார்க்கணும் அப்படின்னா அப்பாட்ட போய் சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய மென்டாலிட்டி மாறி இருக்கும். ஏன்? வளர்த்தவங்க இவங்க தானே, படாத பாடுபட்டு வளர்த்தாங்க இல்லையா? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜ். முதல்ல தெரிஞ்சுக்கணும், என்னுடைய டாட்டர் மேரேஜே லவ் மேரேஜ், தட் இஸ் டிஃபரெண்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன், வளர்க்குறது கஷ்டமா, வளர்த்ததை காப்பாற்றுறது கஷ்டமா? அந்த ஒரு கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் 25 வருஷம் அவங்க என்ன உழைச்சாங்களோ அதை இன்னொரு 25 வருஷம் கொண்டு போகிற பலம் அவங்க கையில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்படி சார்? இப்போ உலகத்தில் நிறைய பேர் பணக்காரங்களாயிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவில் பணக்காரங்கன்னா யாரை சொல்லுவாங்க? ஒரு டாடா பிர்லா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த ஊரில் சொல்கிறதுக்கு பணக்காரன்னாலே டாடா பிர்லா. இப்போல்லாம் அம்பானி, அதானி, அதெல்லாம் இப்போது. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற பேர் தான் பாப்புலர். ராக்ஃபெல்லர் உலகத்தினுடைய பெரிய பணக்காரர். அப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டான், வாரன் பஃபே அவன் எல்லாம் வந்துட்டான். ஆனால் அப்போது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராக்ஃபெல்லர் மட்டும்தான். இப்போ இந்தியாவில் கூட டாடா, பிர்லா, அம்பானி, அதானி கூட இல்லை. 7th வார்டு கவுன்சிலர்கிட்ட இருக்கிற சொத்து அம்பானிகிட்ட இருக்குமான்னு தெரியாது. இப்போல்லாம் உலகம் எவ்வளோ மாறி போச்சு. ஒரு வார்டு கவுன்சிலர் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறவங்களாம் இருக்கிறேன். நான் சொல்கிற சம்பவம் அமெரிக்காவில் நடந்தது. ஒரு பிளேன்
அந்த பிளேனில் ராக்ஃபெல்லர் உட்காந்து என்னமோ கொடன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பழைய தலைமுறை இருக்காங்க பாரு, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது நோண்டிக்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு பேர் ஒர்க்கஹாலிக்னு பேர். எப்படி சாராயமோ ஆல்கஹால் மாதிரி ஒர்க்கு அவங்களுக்கு சாராயம், ஒர்க்கஹாலிக். அப்பவும் பரபரன்னு ஏதோ வேலை பார்க்குறாரு. யார்? ராக்ஃபெல்லர். அவர் பக்கத்தில் ஒரு காலேஜ் பையன் உட்காந்துருந்தான். அந்த காலேஜ் பையன் ஒரு கேள்வி கேட்டான், ஏங்க நீங்கள் ராக்ஃபெல்லர் தானே? ஆமாம். பல கோடிக்கு அதிபதி தானே? ஆமாம். இன்னும் சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்க? ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதை விட்டு எவ்வளோ கோடி சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க, உட்காந்து பிளேனில் வேலை பார்த்துக்கிட்டே வரீங்களே அப்படின்னா. அவர் ஒன்றும் சொல்ல, தம்பி இந்த பிளேன் கீழே தரையிலேருந்து மேலே எப்படி வந்தது சொல்லு பார்ப்போம். அது எல்லா என்ஜினையும் ஆன் பண்ணுவாங்க. எல்லா இன்ஜினையும் ஆன் பண்ணி மேலே தூக்கின உடனே அது மேலே வந்துடும். ஆச்சா, ரைட்டு. இப்போ நல்லா பறக்குது இல்லை, மேலே வந்துருச்சு இல்லை? ஆமாம். இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணலாமா? இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னா, இன்ஜின் ஆஃப் பண்ணால் அப்படியே பொத்துன்னு கீழே விழும். அதே தான் தம்பி, மேலே வர்றது முக்கியம் இல்லை, மேலே நிற்கிறதுக்கு அதை விட அதிகமாக வேலை பார்க்கணும். புரியுதா? மேலே வர்றதை விட கஷ்டம் மேலே நிற்கிறது. ஏன்னா அந்த இடத்துல பிளேன் எப்படி நிற்கும்? என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கொண்டு செலுத்த முடியும். அதனால் 25 வருஷம் அவங்க உருவாக்கி வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த நிறுவனத்தை இன்னும் 25 வருஷத்துக்கு மேலே நிறுத்தணும்னா அது முழுக்க உங்களுடைய சக்தியை பொறுத்தது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி புரிய வச்சுட்டு போயிட்டேன்னா நான் இங்கே வந்த பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய வெரி பர்பஸ் ஆஃப் கம்மிங் ஹியர், நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு பர்பஸோடு இருக்கணும். நான் இங்கே வந்ததனுடைய நோக்கம் உங்கள் மனசில் அந்த எண்ணத்தை விதைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், உங்களுக்கு என்ன அட்வைஸ்னு சொல்லி கழுத்தருக்கு போகிறேன்னா, அட்வைஸ் இன்றைக்கி யார் கேட்பா? அட்வைஸ் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அதாவது இந்த உட்காந்துருக்க வழக்களவுக்கு ஒன்று இப்போ தான் வந்தது ஒரு வழக்கு. இதுக்கு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், புத்தி சொல்லி பாருங்களேன். ஏதாவது ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லுங்களேன். இப்போ வேலையை பாரு அப்படிங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சண்முக வடிவேல்னு பேர், நல்ல பேச்சாளர். அவர் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், பசங்க காலேஜ் பசங்க பஸ்ஸில் எங்கே வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே வருவாங்க? படிக்கட்டில் தான் வருவாங்க. படிக்க வர்றானோ இல்லையோ படிக்கட்டில் வருவான் இல்லையா? படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் உள்ளே ஏன் போகலன்னா, அவங்க ஆள் வந்தால் போகணும், வரலன்னா இறங்கிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கட்டிலே நிற்பான். சில கண்டக்டர் ரொம்ப அருமையாக அதை கையாளுவாங்க. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில கண்டக்டர் திட்டுவாங்க, உள்ளே வந்து தொலைங்கப்பா, அடிபட்டு சாவ போகிறீங்க அப்படிலாம் சொல்லலை. ஒரு கண்டக்டர் எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்கள், டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான், பார்த்தவங்களாம் உள்ளே வாங்கப்பா, பார்த்தவங்களாம் உள்ளே வாங்க, பார்க்காதவங்களாம் அங்கேயே நில்லுங்கன்னா. என்ன அர்த்தம்? யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தவங்களாம் உள்ளே வாங்க, பார்க்காதவங்களாம் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு. அவன் எவ்வளோ சாமர்த்தியமாக அதை கையாண்டான் பாருங்கள். அதை சொல்கிறதுல அது ஒரு அழகு. இப்படி சொல்லி கூட ஒரு பையன் கேட்கல சார். கடைசியாக ஒரு கம்பியில் தொங்கிக்கிட்டு இந்த கையை வேறு வெளியே நீட்டிக்கிட்டு படிக்கட்டில் அவன் பறந்துக்கிட்டு வர்றான். பழைய எம்ஜிஆர் பாடுவார் பாருங்கள், அன்பேவா படத்தில், அது மாதிரி அவன் கையை காலை ஆட்டிக்கிட்டு வர்றான். என் நண்பருக்கு போதாத நேரம். அவர் உடனே அவனை பார்த்து சொன்னார், டேய் தம்பி இப்படி வராதுடா, அப்படியே போகிற போக்கில் எதிர்த்தாப்பில் ஒரு பஸ்ஸு வந்தால் இழுத்துருவான்டா, அது போகிற வேகத்தில் காற்றுலையே இழுத்துரும்டா, அடிபட்டு சாவ போகிறடா, சொன்னால் கேளுடா, மேலே வாடா, அவங்க அப்பா என்னென்ன ஐடியாவில் இருக்கானோ காப்பாற்றணும்னு, மேலே வாடா அப்படின்னாரு. அவன் இப்படியே பார்த்து, பெருசு சுமார் எனக்கு தெரியாது, நான் இதே ரூட்டில் 3 வருஷமாக போகிறேன், தெரியுமா உனக்கு? இதே ரூட்டில் 3 வருஷமாக போய்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னா. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காதுடா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னடா பண்ணுறது, உள்ளே வாடா அப்படின்னு சொல்கிறார் சார். அவன் கேட்க மாட்டேங்கிறான். கடைசியாக பாருங்கள், அப்படி ஒரு டேர்னிங் அடிக்குது வண்டி ஒரு இடத்துல, இப்படி ஒரு பையன் குறுக்க வந்தான், அடி. இந்த கடைசியாக படிக்கட்டில் தொங்கினான் பாருங்க, அவனை அப்படியே வாரி வயசு கீழே இழுத்துட்டான். கீழே விழுந்து மண்டை அடிபட்டு ரத்தம் வருது. ஓடுறாங்க எல்லாரும், அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஓடுறாங்க. அவன் அந்த நேரத்துலையும் சொன்னான், அந்த பெருசை கூப்பிடுங்கன்னு, அந்த பெருசை கூப்பிடுங்க அப்படின்னா. இவர் என்ன நினச்சார் தெரியுமா? நம்ம அறிவுரை சொன்னோம், கேட்கல, இந்த பையன் அடிபட்டுட்டான், இப்போ புத்தி வந்திருக்கும் அவனுக்கு,
அதனால தான் அவன் நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக போய் அது விட்றா, அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதுறான்னாரு. நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு கரிநாக்கு பிடிச்ச சனியே இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். நான் 3 வருஷமாக போயிருக்கிறேன், ஒரு நாள் கூட அடிபட்டதே இல்லை. நீ எப்போ வாயை வச்சியோ அப்போவே அடிபடுது பார்த்தியா? நீலாம் உயிரோடு இருக்கிறத விட செத்து போகிறது ரொம்ப மேல்னா. இப்போ யோசிச்சுக்கோங்க, அவர் நல்லது நினச்சி தான் சொல்கிறாரு, அவனுக்கு அந்த நல்லது புரியல. அவனுக்கு நல்லதுக்கு பதிலாக என்ன வருது? ஒன்னால தான் எனக்கு அடிபட்டுது அப்படின்னு சாதிக்கிறான். இதுதான் உலகம். இப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறது இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாருக்காவது புத்தி சொல்கிறது இருக்கட்டும், நம்ம புத்தி சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது சொல்கிறாங்கன்னு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இவன் நம்மளை குறை சொல்கிறான், குத்தி காட்டுறான், நம்மளை முட்டாளாக்குறான், இவன் சொல்கிறது நாம் என்ன கேட்குறது? இதெல்லாம் மனுஷனுக்கு இயல்பாக இருக்கிற குணம். தயவுசெய்து நான் ஏதோ உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எப்படி ஜெயித்தாங்க, எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் 2 சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு பயன்பட்டுதுன்னு வச்சுங்க, வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றத்தை அடையும். நம்ம எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் சார், நம்ம அதுக்குரிய அக்கறை எடுத்துக்கணும். இப்போது சார் எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 4-5 கேள்வி கேட்டேன். உங்கள் கம்பெனி என்ன, கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, என்ன பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதை நடத்துகிறதோட பர்பஸ் என்ன, என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இதை நடத்துகிறீங்க, எனக்கு எல்லாமே சொல்லுங்கள். ஒரு 40 கேள்வியாவது நான் அவரை கேட்டிருப்பேன். அவர் அதே மாதிரி எனக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே, எப்போ வரீங்க, எங்கே தங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா வரிசையாக எல்லாம். சின்ன விஷயம், நான் இந்த ஊருக்கு வந்துட்டு இப்படி போகிறது சேலத்துக்கு, ஆனால் அதுக்கு நான் மெனக்கெடணும், அவர் மெனக்கெடணும், எத்தனையோ அதுக்கு பாடுபட வேண்டியிருக்கு. ப்ரீ பிளானிங் அப்படிங்கிறது வேண்டியிருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேண்டியிருக்கு. அப்போ நாம் ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இதை நம்ம பார்க்கணும், எப்படி நாம் இதை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன். நம்ம எந்த வேலை பார்த்தாலும் சந்தோஷமாக பார்க்கணும், இவ்வளோதான் முதல் இலக்கணம். அழுது வடிஞ்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு கடனே எழவே அப்படின்னு நம்ம வேலை பார்க்கக்கூடாது. அது சமையல் பண்ணுறதா இருக்கலாம், கூட்டி பெருக்கிறதா இருக்கலாம், இல்லை கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், UN அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், நீ யாராக வேணா இருக்கலாம். ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் ப்ரொஃபஷன்? நீ வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக இருக்கியா, மகிழ்ச்சியாக இருக்கியா? மகிழ்ச்சியாக இருந்தால், இப்போது நான் இங்கே வந்து பேச கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமாக பேசினா தானே நீங்கள் கொஞ்சமாவது சந்தோஷமாக கேட்க முடியும். நானே எரிச்சலோடு இங்கே வந்து கேட்கிறவன் கேளு, கேட்காதவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்னென்னு ஆரம்பித்தா யாராவது கேட்பீங்களா? எனக்கு மகிழ்ச்சி இருந்தால் தானே உங்களுக்கு நான் மகிழ்ச்சியை ஷேர் பண்ண முடியும். எனக்கே மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுங்க, அப்போ எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? மொதல் விஷயம், நீங்கள் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 2வது விஷயம், நீங்கள் பார்க்குற வேலையை சந்தோஷமாக பார்க்குறீங்களா? போய் ஒய்ஃப்கிட்ட காஃபி கேட்குறேன், காஃபி போடும்போது ஆமாம் இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, என்ன நேரம் கட்ட நேரத்தில் காப்பியை கேட்டு கழுத்து அறுத்து அப்படின்னு அந்த காப்பியை போட்டால் குடிக்க முடியுமா? அப்படியே அவர் காப்பி கேட்டிருக்கிறாருப்பா, நம்ம வீட்டுக்காரர் காப்பியே கேட்க மாட்டார், காப்பி கேட்குறாரு. அந்த ஆள் இன்றைக்கி அசட்டு, இன்னும் அசட்டு. எப்படி நாம் போடுற காப்பியை பார்த்து ஃபஸ்ட்டு டே காப்பி கொடுத்த போது அவர் எப்படி இழிச்சாரோ அது மாதிரி இன்றைக்கி இழிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு சந்தோஷத்தோடு அந்த காஃபியை போட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது நடக்கலை வச்சுக்கோங்க வாழ்க்கையில், அது வேறு சமாச்சாரம். நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடக்கணும்னு நினைப்புமா இல்லையா? கொஞ்சம் இது இருக்குமா இருக்காதா? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த பார்க்குற வேலையை மகிழ்ச்சியாக பார்க்கணும், சந்தோஷமாக பார்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. ஒரு தடவை எம்என் ராஜம்னு ஒரு நடிகை இருக்காங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்என் ராஜம். ஆனால் உங்களுக்கு அவங்கள தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியும்னாலே 50 வயசுக்கு மேலேன்னு ஆகிடும். எம்என் ராஜம் பழைய ஹீரோயின், அவங்க வில்லி கேரக்டர் நடிப்பாங்க. எம்என் ராஜா நான் எல்லாம் ஒரே காரில் மலேசியாவில் சுற்றுறோம், ஒரு கண்ணதாசன் விழா. எம்என் ராஜா அவங்க கணவர், அவர் நல்ல பாடகர், அவங்களுடைய கணவர். எல்லோரும் நாங்கள் ஒன்றா காரில் போயிட்டுருக்குறோம். MS விஸ்வநாதன், எல்லோரும் ஒன்றா போகிறோம். அப்போது எம்என் ராஜத்தை கேட்டேன், ஏம்மா நீங்கள் MR ராதா அண்ணனோட படத்தில் நடிச்சிருக்கீங்க,
அவருடைய கேரக்டர் எப்படி, எனக்கு இப்படி நிறைய பேர்த்த கேட்டு கேட்டு எம்ஜிஆர் எப்படி, நம்பியார் எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படி, சிவாஜி கணேசனுடைய குவாலிட்டி என்ன, அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்பேன். பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி தகவல் தேடுவேன். எம்என் ராஜத்தை கேட்குறேன், ஏதாவது சொல்லுங்கம்மா, ரத்த கண்ணீர் படம் வந்தது, அதில் ஒரு நல்ல காட்சி சொல்லுங்கம்மா, எப்படி ஷூட்டிங்கெல்லாம் எப்படி போச்சு. அது ஒரு பெரிய விஷயம் தம்பி. அதில் எம்என் ராஜன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணம் கறக்கிற ஒரு பொம்பளை, அவளை தேடி எம்ஆர் ராதா வருவார். அவருக்கு குஷ்டரோகம் வந்துடும். ஆனால் அவள் மேலே இருக்கிற ஆசை அடங்காது. அவள் வீட்டுக்கு வரும்போது எம்என் ராஜன் ஒரு பெரிய பாவாடை மாதிரி ஒரு கவுன் போட்டிருப்பாங்க. அவரை பார்த்துட்டு வேகமாக பின்னால் ஓடி வருவாங்க. படியில் ஏறி பின்னாடி ஓடுவாங்க தப்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் எம்ஆர் ராதா குஷ்டரோகியாக வந்து அப்படி கையை பிடிக்கிற மாதிரி சீன் அந்த காலத்தில். அப்படி அதில் தான் அந்த வசனம் கூட வரும், அடியே காந்தா. எம்ஆர் ராதா ஒரு குரலில் அடியே காந்தா அப்படி வராது. இந்த சீன் எடுக்கிறது நான் சின்ன வயசில் பார்த்த படம். கேட்குறேன், எப்படி மாட்டீங்க அப்படின்னு. தம்பி, டைரக்டர் என்னை ஓடுங்கிறாரு, நான் ஓடுறேன். அப்போ எம்என் ராஜன் ஓடுற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் உட்காரவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க, வேறு சமாச்சாரம். ஓடுற மாதிரி கிடுகிடுன்னு ஓடுறாங்க எம்என் ராஜன். படியில் பின்னாடி ஓடும்போது எம்ஆர் ராதா துரத்திக்கிட்டே வர்றாரு, அடியே காந்தான்னு. கிட்டக்க வந்து கையை பிடிக்கும்போது டைரக்டர் சொல்கிறார், சீன் எப்படி தெரியுமா, இப்போ நீ கையை பிடிக்க போகிற, உடனே எம்என் ராஜன் இடது காலால் அவர் நெஞ்சில் எட்டி உதைக்கணும். இடது காலால் நெஞ்சில் எட்டி உதைக்கணும். எம்ஆர் ராஜா அந்தாண்ட போய் விழணும். இதான் சீனு அப்படின்னு. அப்போ எம்என் ராஜன் சொல்கிறாங்க, சும்மா இருங்க நீங்கள், நான் ஒரு சின்ன நடிகை. எம்ஆர் ராதா எவ்வளோ பெரிய ஆள் இந்த ஃபிலிம் ஃபீல்டில், எவ்வளோ பெரிய நடிகை அவர் அண்ணன். நான் எட்டி உதைச்சா மரியாதையா அவரை? நான் உதைக்க முடியாது, ஒருபோதும் முடியாது அப்படிங்கிறார். சீன் எடுக்கிறதா இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் எம்என் ராஜன் சொல்கிறாங்க. அப்போ டைரக்டர் முழிக்கிறார் எப்படி பண்ணுறதுன்னு. எம்ஆர் ராதா சொன்னார், எம்என் ராஜத்தை பார்த்து சொன்னாரா, ஏய் துட்டு வாங்குறல்ல உத, நீ வாங்குற துட்டுக்கு உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு உதப்படணும். இடது காலாலே உத, நல்லா உத, சும்மா உதைக்காத, வேகமாக உத. இதை பார்த்து எல்லாம் அசந்துட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை எட்டி உதைக்கிற மாதிரி ஏன் சீன் வச்சேன்னு கேட்கல, உத நல்லா உத அப்படின்னு. இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இல்லைண்ணே நான் உதைக்கிற மாதிரி காலை நீட்டுறேன், சீன் கட் பண்ணுங்க. அண்ணன் முகத்தை திருப்புற மாதிரி திருப்பட்டும், சீன் கட் பண்ணுங்க. அப்போ அந்த உதைச்ச மாதிரி ஜனங்க நினச்சிருவாங்க. இப்போ எம்ஆர் சொன்னார், வானா துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், நீ மூஞ்சி மேலேயே உத, புரியுதா அப்படின்னு. இந்த டேக் எடுக்கிறாங்க, இந்த சீன் எடுக்கிறாங்க ரெக்கார்டிங்கு. சார் முதல் தடவை வந்த உடனே டைரக்டர் சொன்னார், போதும் போதும் பரவாயில்ல இந்த சீன் போதும்னு. எம்ஆர் அதை சொன்னார், போதாதே, அவள் மூஞ்சில் உதைக்கலை, கால் படவே இல்லை, உதைக்க சொல், நல்லா உதைக்க சொல்லு அப்படின்னு. 8 தடவை டேக் எடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 8 டேக்கு. 8வது டேக்கு எம்என் ராஜன் கோவத்தில் எட்டி உதைக்க மூஞ்சியில் பட்டு படியில் உருண்டு ராதா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா, ஷார்ட் ஓகே. என்னங்க அர்த்தம்? நான் இவ்வளவு பெரிய நடிகை, என்னை ஒரு நடிகை எட்டி உதைக்கிறதான்னு கேட்டால் அவன் நல்ல கலைஞன் இல்லை. இந்த எம்ஆர் ராதா என்ற மனிதனை விட நடிப்பு என்ற கலை பெரியது என்று தெரிந்து வைத்து நடிப்பு தான் வெற்றி பெற வேண்டும், அந்த கலைக்கு உரிய மரியாதை தர வேண்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிங்களா? நான் ஒருபோதும் பெரிய மனிதன் அல்ல, நாம் பார்க்கும் வேலைதான் பெரியது. இந்த கருத்து எல்லாருக்கும் தெரியணும். பிரதம மந்திரி என்ற தனி மனிதன் பெரியவர் அல்ல, அவருடைய பதவி மரியாதைக்குரியது. முதல்வர் என்ற பதவி பெரியதல்ல, அந்த மனிதர் பெரியவர் அல்ல, அந்த பதவி மரியாதைக்குரியது. உச்ச நீதிமன்ற நீதிபதி என்கிற தனி மனிதன் பெரியவர் அல்ல, ஆனால் நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பது பதவி பெரியது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீ என்ன பார்க்குறியோ வேலை, அந்த வேலை இம்பார்ட்டன்ட். நான் கேட்கட்டுமா, மனுஷன் வர்றான் போகிறான், எத்தனை பேர் செத்துருப்பான் உலகத்தில்? எத்தனை ஆயிரம் கோடி பேர் பிறந்து செத்துருப்பான். நல்ல கவனிங்க, இந்த உலகம் செயல்களால் நடக்கிறதே ஒழிய மனிதர்களால் நடக்கவில்லை. அதில் செயல் நடந்துக்கிட்டே இருக்குது, செயலால் நடக்குது. இந்த கருத்தை எத்தனை பேர் மனசில் வாங்கினாங்க? செயல் தான் முக்கியம், நம்ம பார்க்குற வேலை தான் முக்கியம், நம்மக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒர்க்கு தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு மனசில் பதியணும்.
நான் உங்களுக்கு எம்ஆர் ராதாவை பற்றி சொன்னேன். அவர் நாஸ்திகர், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். அவரை விடுங்க, அவர் ஒரு டைப்பு. ஆனால் தொழிலை நேசித்தார். நீங்கள் மகாபாரத கதை படிச்சிருக்கீங்களா? அதில் கிருஷ்ணன் கடவுள்னு கொண்டாடப்படுறார். இந்த கிருஷ்ணன் தேர் ஓட்டிக்கிட்டு போகணும். தேர் ஓட்டும்போது போர்க்களத்துக்குள்ளே தேர் ஓட்டுறாரு. போர்க்களத்துக்குள்ளே தேர் ஓட்டினா சத்தம் இருக்குமா இருக்காதா? யாராவது பேசுறது காதில் விழுமா? இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், இடது பக்கம் திருப்பு தேர, அதான் அவனை கொல்லணும், இடது பக்கம் திருப்பு அப்படி. காதில் விழலை, நேராக போயிட்டார். அர்ஜுனன் கோபத்தில் கத்துறான், கண்ணா அறிவு இருக்கா அவனுக்கு? இடது பக்கம் திருப்புன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு நேராக போகிற அப்படின்னா. சத்தமாக சொல்லு. 2 தடவை சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கல. அப்போ கிருஷ்ண தேரை நிறுத்திட்டு அர்ஜுனன்கிட்ட சொன்னான், உனக்கு தாண்டா அறிவில்லை. இங்கேயாவது இவ்வளவு பெரிய சத்தமான யுத்த களத்தில் யாராவது சொல்கிறது காதில் விழுமா? நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? என் பின்னால் தானே உட்காந்துருக்க, ஓ கால் எப்படி தானே வச்சுருக்க. இப்போ நான் இடது பக்கம் திரும்பணும்னா லெஃப்ட்டு திரும்புன்னு சொல்லாத, காதில் விழாது. வலது கால் கட்ட விரல் இருக்குதுல்ல, காலோட விரல், அதை வச்சு என் வலது கன்னத்தை இப்படி இடி. அப்போ என்ன ஆகும்? நான் என் மூஞ்சி லெஃப்டில் திரும்பும். ஓ லெஃப்ட்டு திரும்ப சொல்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். இடது கால் கட்ட விரல் இருக்குல்ல, அதை வச்சு இடது கன்னத்தில் இடி, என் மூஞ்சி ரைட்டில் திரும்பும். அப்போ ரைட்டில் திரும்பணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். புடதியில் காலை வச்சு ஒரு தள்ளு நேராக போ அப்படின்னு நீ சொல்கிறேன்னு நான் புரிஞ்சுக்குவேன். புரியுதா? காலால் உதயன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அர்ஜுன மனுஷன், கண்ணன் கடவுள், என்னை காலால் எட்டி உதே அப்படின்னு சொன்னான்னு கதை எழுதி வச்சான். அந்த நாட்டில் என்ன பொருள் இருக்கு? கடவுளோ மனிதனோ, நீ உயர்ந்தவனோ சின்னவனோ, நீ யாராய் இருக்கிறாய் என்பதை பற்றி கவலை இல்லை. நீ எந்த வேலை பார்க்கிறாயோ அந்த வேலைக்கு உரியவனாக இருக்கிற பழக்கத்தை மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சின்ன விஷயம் இல்லை சார், நான் பார்க்குற வேலை என்னை விட பெருசு அப்படிங்கிற ஒரு உணர்வு வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கணும். எந்த வேலையாக வேணாலும், பலூன் விற்கலாம், பஞ்சு மிட்டாய் விற்கலாம், இல்லை சைக்கிள் பஞ்சர் டயர் ஓட்டலாம், இல்லை ஆடி கார் ஓட்டலாம், ஆடி கார் பிஸ்னஸே பண்ணலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை நம்மளை விட வசதி. ஏன்னு சொல்லட்டுமா? நமக்கு யார் சாப்பாடு போடுறா? அந்த வேலை. நம்மளை யார் மதிக்கிறா? அந்த வேலை. நம்மளை நம்பி ஒருத்தர் எப்படி கடன் கொடுக்குறான்? அதை விட வேணாம், நம்மளை நம்பி எப்படி ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறான்? எங்கேயாவது வேலை பார்க்குறாரா? வேலை பார்க்குறாரு. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? சரி, பொண்ணு கொடுக்கலாம். நமக்கு மரியாதை இல்லை. அவர் சிவப்பாக இருக்காரு, உயரமாக இருக்காரு, அழகாக இருக்காரு, பொண்ணு கொடுப்பானே? அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? இந்த கம்பெனியில் என்ன சம்பாதிக்கிறாரு? இவ்வளவு போனஸ் வருமா? வரும். பொண்ணு கொடு, தைரியமாக கொடு. பாருங்கள், அப்போ நம்மளை விட நம்முடைய வேலை மரியாதைக்குரியது அப்படிங்கிறத மனசில் நாம் வாங்கணும். இப்போ நான் பேசுனா எனக்கு மரியாதை, நான் பேசலன்னு வச்சுங்க என்ன மரியாதை இருக்குது எனக்கு? எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும். இப்படி சொல்லி முடிக்கிற அந்த கருத்தை, உங்களுடைய தொழிலை உங்களை விட உயர்வாக மதிக்க பழகுங்கள். இது மனசில் ஆழமாக நம்ம பதிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெஸ்பெக்ட் யுவர் ஜாப். நம்முடைய வேலையை நாம் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வாங்க. அடுத்தது, வேலை பார்க்கும்போது இட் இஸ் எ டீம். நீங்கள் தனி ஒரு ஆளாக எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? இப்போ அவர் ஒருத்தராகவே இருந்தால் கம்பெனி நடத்திட முடியுமா? அவர் ஒருத்தராகவே இருந்தால் கம்பெனி நடத்த முடியுமா? நீங்கள் யாரும் தனித்தனியாகவே இருந்தால் நடத்திட முடியுமா? எல்லாரும் சேர்ந்தால் தான் நடத்த முடியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ரஷ்யாவில் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொருள் கொடுக்குறாங்கல்ல, விளையாட்டு பொருள்னு. நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? மெல்லிசா கூட, குழந்தை காலில் விழுந்துட போகுது, குழந்தையால் தூக்கக்கூடியதாக கூட, விளையாடட்டும் அப்படின்னு. ரஷ்யாவில் அப்படி கிடையாது. குழந்தையால் தூக்க முடியாத கனமான விளையாட்டு பொருள் கூட. ஏன்? அது ஒத்தியாக விளையாட முடியாதபடி நல்ல வெயிட் உள்ளதாக கூட. ஏன்? 2 பேர் 3 பேர் சேர்ந்தாதான் விளையாட முடியும்னு அதுக்கு தோணுச்சுன்னா, நாம் 3 பேர் சேர்ந்தாதான் இதை நகர்த்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுன்னா, நான் தனி மனிதன் என்ற அகங்காரம் போய் நாங்கள் ஒரு குரூப்பு அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும்னு கண்டுபிடிச்சாங்க. சைக்காலஜியில் கற்றுக் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு கனமான விளையாட்டு பொருள் கொடு, அப்போ 5 பேர் சேர்ந்து விளையாட வேண்டி வரும். டீம் பில்டிங், டீம், நம்ம ஒரு குழு அப்படிங்கிற அந்த ஒரு குழுங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். தனிமைப்படுத்தக்கூடாது ஒருத்தரை.
நான் தான் பெரிய ஆள், மற்றவெல்லாம் மட்டும், தப்பு. நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது, தப்பு. அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன் தேவையே இல்லை, தப்பு. இந்த உலகத்தில் அவ்வளோ மோசமான ஆளும் கிடையாது, அவ்வளோ பலசாலியும் கிடையாது, அவ்வளவு பெரிய அறிவாளியும் கிடையாது, அவ்வளவு முட்டாளும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு வகையான திறமை இருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு பேச்சில் சொன்னதை சார் கேட்டுட்டு எனக்கு ஃபோனில் பாராட்டினார், தனியாக கூப்பிட்டு ஒரு முறை பாராட்டினார். என்ன தெரியுங்களா, இந்த எம்டெக்கு இல்லை ஐஏஎஸ் இல்லை பெரிய பெரிய கிடிப்பெல்லாம் படித்த சில பேர் கொஞ்சம் திமுறாக தெனாவட்டாக இருப்பான். என்ன நினைப்பான், நான் படித்தவன்பா, நான் பெரிய ஆள்ப்பா, இவெல்லாம் முண்டும், இவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைப்பான். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப படித்தவனுக்கு தெரிகிற விஷயம் படிக்காதவனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி, படிக்காதவனுக்கு தெரிகிற ஒரு விஷயம் படித்தவனுக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? படிக்கலைன்னு யாரை சொல்கிறோமோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நுட்பமான விஷயம் படித்தவனுக்கு தெரியாது. நான் அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா சார்? 100 ஆடு அதை மேய்ச்சிக்கிட்டு போகிறாரு ஒருத்தர். 100 ஆடையும் காட்டில் விட்டுட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து அவர் ஜாலியாக சாப்பிட்டுட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறார். சாயங்காலம் 5 மணி ஆன உடனே அவர் ஒரு சீட்டி அடிப்பார். எல்லா ஆடும் எங்கெங்கே மேயுதோ எல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஓடியாரும். அப்படியே எல்லா ஆடும் வந்த உடனே இப்படி பார்ப்பார். 1 2 3ன்னு எண்றது இருக்கட்டும், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த ஆட்டையெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டே வந்து பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்பார். கொம்பனை காணும் அப்படிம்பார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சுருப்பார். நமக்கு என்ன சார் தெரியும், எல்லா ஆடும் ஒரே மாதிரி தான் தெரியும். அது வருங்கால பிரியாணி அப்படிங்கிற அளவு தான் பல பேருக்கு தெரியும். அதுக்கு ஆடு, அதுக்கு ஒரு உயிர், அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுக்குன்னு எண்ணம், அதுக்கு ஒரு பேர், ஒரு ஐடென்டிட்டி. இப்போல்லாம் இந்த ஹைப்ரிட் வந்துருச்சு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தோலில் ஒன்றுக்கு எங்கே புள்ளி இருக்கோ அங்கே தான் இன்னொன்றுக்கும் இருக்கும். நம்மளால் 100 ஆடு வச்சா வித்தியாசமே சொல்ல தெரியாது. எங்கேயாவது போய் ஒரு எரும மாடு கட்டியிருக்கிற கொட்டிலில் போய் 100 எரும மாடு தனித்தனியாக அதில் ஒன்றை உருவிட்டா அது வேற கண்டுபிடிப்பீங்களா? முடியாது, நமக்கு தெரியாது. பல பேர் பிள்ளையே ஏற்று விட்டு பிள்ளையா நம்ம வீட்டு பிள்ளையான்னு தெரியாமல் அடிச்சு விட்டு அடை வாங்கினவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஓங்கி அடித்து படிக்க மாட்டேங்கிற, உனக்கு அறிவே இல்லையன்னா நீ யாரா என்னை அடிக்கிறதுக்கு? நான் அந்த பையன், நீ யார என்ன வாழப்படான்னு பேசுகிற? பின்ன நான் எழுத்து விட்டு பையன் என்ன நீ ஏன்டா அடிக்கிற அப்படின்னு. நீ எப்போவுமே எங்கள் வீட்லேயே இருக்கிறியாடா, நீ எங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி கொஞ்சம் கூடுதலாக சொன்னேன், மன்னிச்சுங்க. 100 ஆடு கொண்டாந்து நிறுத்துறா சார். ஆடு மேய்க்கிறவன் பள்ளிக்கூடம் போல சார், காலேஜ் போல சார், ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சுருப்பான் சார். அவன் அந்த ஆட்டை காணும் அப்படின்பா, அது இன்னும் வரல அப்படின்பா, அது எங்கேயாவது புல்லை கண்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சுருப்பான் சார். அந்த சவுண்டை விட்ட உடனே அது எங்கேருந்தோ அப்படி அது தாவிக்கிட்டு ஓடியாரும் அங்கேருந்து. இது ஐஏஎஸ் படித்த ஆஃபீஸருக்கு வருமா? வராது. அவருக்கு ஃபைல் பார்த்து சில விஷயம் பழக்கம் இருக்குமே ஒழிய 100 ஆட்டுக்கும் பேர் வச்சு திருப்பி சொல்லுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரால் சொல்ல முடியாது அவருக்கு. அப்போ யோசிச்சுக்கோங்க, படித்தவனுக்கு ஒரு அறிவு சிறப்பாக இருப்பதைப் போலவே படிக்காதவனுக்கு என்று ஒரு அறிவு சிறப்பாக இயல்பிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், மதிக்கணும். நீங்கள் கூட்டி பெருக்கிறாங்கல்ல, அவங்கள இருந்தால் கூட மதிக்கணும். இந்த வேலம்மாள் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலம்மாள் காலேஜ், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அந்த அம்மா யார் தெரியுமா? உண்மையிலேயே வேலம்மாள் யார் தெரியுமா? அம்மா அவங்க ஒரு பஞ்சாயத்தில் பெருக்கினவங்க தான், தொடப்பத்தை வச்சு பஞ்சாயத்தில் பெருக்கிக்கிட்டு இருந்தவங்க தான். தவிச்சு போய் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டாங்க. இப்போ சேர்மனாக இருக்கிறாரு முத்துராமலிங்கம் தான் பெரியவர், அவரை மூத்த பையன் படிக்க வைக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்குறாங்க. ஐயா, என் குடும்பமே வறுமையில் வீணாக போகுது, என் மூத்த பிள்ளைய படிக்க வைக்கணும், பாலிடெக்னிக் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க ஐயா, படிக்க வைக்கணும். அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் பையன் படித்து கிழிக்க போகிறானாக்கம், அவனுக்கு ஒரு விளக்குமாறு வாங்கி கொடு, அவன் பெருக்கிட்டு போட்டோம் பேசாமல். அவனுக்கு ஒரு விளக்குமாறு வேணால் வாங்கி தரேன், அவனையும் பெருக்க சொல்லு, தினம் கூட ஒரு 5 ரூபா சம்பாதிப்பான், இங்கே வந்து பெருக்க சொல்லு அப்படின்னு. ஐயா அப்படி பேசாதீங்கய்யா, என் பிள்ளை படிக்கணும்யா, எப்படியாவது படிக்க வைக்கணும்யா, பணம் கொடுங்க ஐயா. அவர் அந்த அம்மா கேட்டாங்க. முடியாது, கூட்டி பெருக்கிற உனக்கு உன் பிள்ளை படிக்கணும்னு என்ன பெரிய ஆசை வேண்டியிருக்கு,
முடியாது, நீ எங்கேயும் சேர்த்து உன் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது அப்படின்னாரு பஞ்சாயத்து தலைவர். நீ வேணாம், உன் வேலையும் வேணாம் அப்படின்ட்டு வெளியில் போய் 10 வீட்டில் கூட்டி பெருக்கி தான் பிள்ளைய படிக்க வச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தை அவர் உண்டாக்கி காட்டிட்டாரு. நீங்கள் போய் பாருங்க, அந்த வேலம்மாள் சிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்க யாரு? பேசிக்கலி அந்த பணியை செஞ்சவங்க. தயவுசெய்து யாரையும் குறைச்சி சொல்லிடாது. நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டோம், 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்லட்டுமா? தெருவில் 4 பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோம், மலம் வெளியே போயிடுது. அந்த காலத்தில் மலம் வீட்டில் அள்ளி கூடையில் சுமக்கணும். ஒரு அம்மா ஒரு மலத்தை தலைமையில் வச்சு சுமந்துக்கிட்டு, நான் பார்த்துருக்கேன் என் சின்ன வயசில் வீட்டில் வந்து அள்ளுவாங்க. அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல, மலம் கூடையிலேருந்து வழியும். அப்படியே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்படி உடம்புல மலம் வழியுது, தலையில் வச்சுக்கிட்டு கல்கத்தா தெருவில் ஒரு அம்மா நடந்து போகிறாங்க. இந்த 15 வயசு பையனுக்கு மனசு கேட்கல. நேராக கிட்டக்க போய் அந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டு காலை தொட்டு கும்பிட்டான். இந்த கூட இருந்த பசங்கள்லாம் கேட்டான், ஏன்னா அவனுக்கு புத்தி கட்டு போச்சாட, ஒரு மலம் ஆள்ற பொம்பளை அவள் காலில் போய் விழுந்து கும்பிடுறிய, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கல்கத்தா கோயிலுக்குள் மட்டும் காளி இல்லை, இவளும் எனக்கு காளிதான். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அம்மாவுக்கும் இங்கே இருக்கிற அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, இவளும் அம்மா தான், காளி தான் அப்படின்னு. கூட இருந்தவெல்லாம் கேட்டான், அது எப்படிடா, நம்ம அம்மா ஒஸ்தி, இவ ஒஸ்தியா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் சொல்லட்டுமா? என்னுடைய மலத்தை அள்ளிய அம்மா எனக்கு வணங்கத்தக்கவள் என்றால், கல்கத்தாவின் மலத்தையே அள்ளுகிற இவள் கல்கத்தாவால் வணங்கத்தக்கவள். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. அப்போ நம்ம மலம் அள்ளுறவங்கன்னு குறைவாக நினைக்கலாமா? ஸ்வீப்பர்னு குறைவாக நினைக்கலாமா? யாரையுமே நினைக்கக்கூடாது. தமிழில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. யாரையும் இழிவாக பேசக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன், அந்த பெருமைக்கு சொல்லலை. இதே மாதிரி 3 சேர் போட்டிருந்தது. ஒருத்தர் இப்படி உட்காந்துருந்தார், அப்படி ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க, இல்லை கடைசியில் அந்த லேடி உட்காந்துருந்தாங்க, நடுவில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். நான் அதுக்கப்புறம் எனக்கு பேச்சு, நாங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கோம் விழாவில். நான் அந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டேன், இங்கே உட்காந்துருக்காரு, இவர் யார்? ஃபுல் சூட்டில் இருந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டேன். இந்த தொகுதியினுடைய பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னார். சுவிட்சர்லாந்தில் அந்த தொகுதியோட பார்லிமெண்ட் மெம்பர்னார். ஓ, அடுத்து உட்காந்துருக்காரு, அவங்க யார் அப்படின்னு கேட்டேன். எங்கள் சுவிட்சர்லாந்தோட எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னார், அவர் தான் கல்வி அமைச்சர் அப்படின்னார். ஓ, அந்தாண்ட உட்காந்துருக்கு அந்த அம்மா, அவங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அவங்க தான் இந்த பில்டிங்கை கூட்டி பெருக்கிற ஸ்வீப்பர் அப்படின்னார். எதையும் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. இந்த ஆள் இப்படி கால் மேலே கால் போட்டிருக்கோம், அந்த பொண்ணு இப்படி கால் மேலே கால் போட்டு அந்த அம்மா உட்காந்துருக்குது. நீங்கள் அதுவும் ஈக்குவலாக உட்காந்துருக்கு. எப்படிங்க எஜுகேஷன் மினிஸ்டர் இந்தாண்ட ஸ்வீப்பர்னு சொல்கிறீங்களே? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க மரியாதையை ஒழிய நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆளுங்கிறது கிடையாதுங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த பில்டிங்கை பொறுப்பாக தூய்மையாக வச்சுக்கிற லேடி, அதுக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மரியாதை கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டரோட உட்கார்ற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பிரமிக்கணும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். யூடியூப்பில் முந்தானே பார்த்தீங்களா, ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு அடிக்கிறார். அந்த பொண்ணு சிரிக்குது. ஏன்னா அந்த கான்ஸ்டபிளோடைய பொண்ணு ஐஏஎஸ் ஆகி கலெக்டராக வருது, அது கான்ஸ்டபிளோட பொண்ணு. எவ்வளோ மாற்றம் பாருங்கள் இந்த நாட்டில். முன்ன மாதிரிலாம் கிடையாது. வளரலாம், உயரலாம், மேலே வரலாம். நம்ம காந்தியும் மற்றவங்க கண்ட கனவு, இந்த நாடு அம்பேத்கரும் கண்ட கனவு, இந்த நாடு முழுக்க வேறு வகையில் வரணும் அப்படின்னு கனவு கண்டாங்க. அதனால் யாரையும் குறைவாக நினைக்காதீங்க, தாழ்வாக நினைக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப அறிவாளியாக தன்னை நினைக்கிறவனுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய அறிவாளி. ஐன்ஸ்டீன் அவர் வீட்டில் பூனை வளர்த்தார். அவர் அந்த பூனைக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தார், சின்னதாக ஒரு வீடு. அதுக்குள்ளே பூனை அது ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு, வயிறு பெருத்துருச்சு. அது உள்ளே போய் அந்த வீட்டில் போய் ராத்திரி படுத்துக்கும், கிளம்புற ஏஞ்சி வரும். அது மாற்றி மாற்றி அப்படிலாம் பண்ணணும். ஐன்ஸ்டீன் ரொம்ப கவலையாக இருந்தார். ஏன்னா அதுக்கு பிரசவம் ஆக போகுதுன்றார். அது உங்கள் பிரச்சனை இல்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரசவம், அதெல்லாம் தானாக ஆகிடும், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். கார்பெண்டரை கூட்டிகிட்டு வாங்கினார்.
கார்பெண்டர் போய் கூட்டிகிட்டு வந்தோன்னு சொன்னார், இது குட்டி போட்டுரும், இதுக்கு ஒரு வாசல் இருந்தால் காணாது, பக்கத்தில் சின்னதாக இன்னொன்று பண்ணுங்கன்னு. அந்த கார்பெண்டர் கேட்டார், எதுக்குங்க அப்படி? இல்லை, இது அம்மா உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாசல் இருக்குது இல்லை, இதுக்கு குட்டியெல்லாம் பிறந்தா அதுங்க உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாசல் வேணாமான்னு கேட்டார். யார்? ஐன்ஸ்டீன். அவன் கேட்டான், நீ நட்டுக்க லூசாயா, என்னையா பேசுகிற? அவங்க அம்மா போகிற அளவுக்கு பெருசாக இருக்க வாசல் வழியாக குட்டி எல்லாம் போவாதா? குட்டி பிறந்தா அது உள்ளே போயிட்டு வர்றதுக்கு இன்னொரு வாசல் வைக்கணுமா? என்ன பேசுகிறேன்? நீங்கள் நம்புனா நம்புங்க. ஐன்ஸ்டீன் சொன்னார், அச்சுஷோ எனக்கு அது தோணவே இல்லைன்னு. எனக்கு அது தோணவே இல்லை. இதுங்க குட்டி வந்தால் அதுங்க எப்படி உள்ளே போகும்னு நான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னார். அவருக்கு பிரபஞ்சத்தை பற்றிய தியரி தெரிஞ்சுது, ஆனால் தாய் போகிற வழியிலேயே குட்டி போகுங்கிற சின்ன விஷயம் தெரில. ரொம்ப படித்தேன்னு சொல்கிற பல பேருக்கு சின்ன விஷயம் தெரியாது. ஒரு கம்பெனியில், தீப்பெட்டி கம்பெனியில் பெரிய டிஸ்கஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டால், அது பாருங்கள், மிஷினில் எல்லாம் ஆட்டோமைசேஷன் போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு 40 பொட்டி வந்தால் திடீர்னு ஒரு பொட்டி காலியாக வந்துடுது வெளியில். 40 பொட்டி தீப்பு குச்சியோடு வரும்போது நமக்குன்னு ஒரு பெட்டி குச்சி இல்லாமல் வந்துடுது அந்த ஸ்பீடில். இது மார்க்கெட்டுக்கு போனால் என்ன ஆகும்? பேர்கட்டு போவோம். காலி பொட்டியை காசு வச்சு விற்றுட்டாயா அப்படின்பா. அவங்க உட்காந்து அவங்க பெரிய பெரிய மேனேஜிங் டைரக்டர், அவங்க இவங்க படித்தவங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் உட்காந்து தலையை பிச்சுக்கிறாங்க. இந்த காப்பி கொண்டாந்து கொடுப்பார் பாருங்க, சப் ஸ்டாஃப், அவர் 2 தடவை கொண்டாந்து காப்பி கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. ஐயா நான் ஒன்று போய் நாங்கள் எவ்வளோ முக்கியமான ப்ராப்ளம் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, நான் சொல்கிறேன், இந்த மிஷினை மாற்றினா பல கோடி ரூபாய் செலவாகும், உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா? என்ன பண்ணலாம்? நாங்கள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பண்ணவா, நாங்கள் சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குதுன்னாரு. என்ன மெத்தட்? இந்த பொட்டி எல்லாம் உள்ளே போகுதில்ல வரிசையாக அடிக்கிட்டு, ஆமாம், பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் நம்மகிட்ட இருக்கிறத வைங்கன்னாரு. வைங்கள வச்சா சார், தீக்குச்சி இருக்கிற பொட்டியெல்லாம் லைனில் அப்படியே போச்சு, தீக்குட்டி இல்லாத பொட்டி காற்றுல எகிரி அந்தாண்ட போய் அப்படியே காலியாக இருந்தது, விழுந்தது. இதை விட சிம்பிளாக வேறு என்ன பண்ணலாம்? இது எதுக்கு சொல்ல வர? இதுக்கு உட்காந்து மறுபடியும் நீங்கள் வேறு மிஷின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன யுக்தியை மாற்றி யோசிச்சா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் வீட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்காக தான் சில பேர் ஒய்ஃபை மாற்றி இன்னொன்று கல்யாணம் பண்ணி பார்ப்பா, ஒரு வேளை நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார். அதுவே பெரிய தகராறுன்னு சொல்லி நீ புலம்புவேன், ஏன்யா பண்ணேன்னு. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, இப்போ நமக்குள்ள ப்ராப்ளம் இல்லைங்க, அவங்க 2 பேருமே மோதிக்கிறாங்க, நான் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்துட்டு போகிறேன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். சொல்கிறேன், பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. எப்படிங்க? இந்த வார்த்தை இப்போ புரியாதுங்க, நான் ஏதோ பெருசாக ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு தோணும். உங்களுக்கு லைஃப்பில் என்றைக்கு பயன்படணுமோ அன்றைக்கி இது மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தை. பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு சின்ன சின்ன தீர்வு இருந்தால் போதுங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? அரண்மனைக்கு கதவு வச்சான், கரெக்டா? எவ்வளோ பெரிய கதவு இருக்கும், அந்த கதவுல ஒரு பூட்டு போடுறான், தாப்பா போடணும். ஒரு தாப்பா போட்டான், தாப்பா அந்த கதவு சைஸாக இருந்தான், அதில் 100ல் 1 பங்கு இருக்கும் தாப்பா, கரெக்டா? அந்த தாப்பால ஒரு பூட்டு தொங்க விட்டான், அந்த தாப்பால 10ல் 1 பங்கு தானே அந்த பூட்டு, கரெக்டா? அந்த பூட்டு திறக்கிறதுக்கு ஒரு சாவி கண்டுபிடிச்சான், அந்த சாவி அந்த பூட்டில் 10ல் 1 பங்கு தானே. சரி, அதில் உள்ள ஒரு சின்ன துவாரம் இருக்கு, அந்த துவாரத்துக்குள்ள சாவியை கொடுத்து புரட்டுற போது ஒரு பள்ளம் மேடு வித்தியாசத்தால் அது திறக்குது. அது அந்த சாவியினுடைய சைஸில் 10ல் 1 பங்கு தானே. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அதில் 100ல் 1 பங்கில் தீர்வு உள்ளே உட்கார்ந்திருக்கும். ஆனால் கவனிப்பது தான் நாம் தவறி விடுகிறோம். சின்ன விஷயம் தீர்வார் போட்டு தலையை பிச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு நம்ம அவஸ்தைப்படுவோம். வேணாம், ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்தோம்னா எளிமையான ஒரு தீர்வு, மனசில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் போகிறோம், எளிமையான ஒரு தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பான், அவனுக்கு ஒன்று தெரியாதுன்னு சொன்னேன். நான் ஒரு ஒரு ரிலிஜன்லேருந்து சொல்கிறேன். ஒரு வைணவர் பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு சர்வஜ்ஞ பண்டிதர்னா, சர்வஜனா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். சர்வஜங்கிறது வடமொழி, அதுக்கு தமிழில் எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். சர்வஜ்ஞ பண்டிதர் போகிறார், எல்லாம் தெரிந்தவர் போகிறார்னா
இத்தினோண்டு தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தவன் இப்படி பார்ப்பான். டேய், எல்லாம் தெரிஞ்சவன் எப்படி ஒருத்தர் இருக்க முடியும் உலகத்தில்? நீ இந்த சும்மா புர்ரா விட்றா, எல்லாம் தெரிஞ்சவன். ஒரு நிமிஷம், நீ எல்லாம் தெரிஞ்சவனா? ஆமாம். சர்வஜனா? ஆமாம். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவியா? கேளு. கீழே இருந்து இப்படி திரும்பி கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு, இதில் எவ்வளோ மண் இருக்குது சொல்லு, இதில் எவ்வளோ மண் இருக்குது சொல்லு. கேள்வியா இதுன்னா? எல்லாம் தெரியும்னு சொன்னல, இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு மண். அது தெரியாதுன்னா பல்ல கூட்டம் இறங்கு. எல்லாம் தெரியும்னு சொன்னல, இறங்கு. தெரியாதுன்னு ஓப்பனாக ஒத்துக்க. அது தெரியாது. சரி, என்ன முட்டாளாக்குறிய தம்பி, நீ சொல்லுன்னா. ரொம்ப சிம்பிள். என்ன, இதில் ஒரு கைப்பிடி மண் இருக்குன்னா. எத்தனை மண்ணுன்னு தான் கேட்டேன். அளவு தானே, ஒரு கைப்பிடி மண், முடிஞ்சு போச்சு. ஒரு கைப்பிடி மண்ணுன்னு ஒரு அளவு சொல்ல மாட்டோமே, அது ஒரு அளவு இல்லையா அப்படின்னா அவர் அப்படியே திகைச்சு போனார். நம்ம பெரிய மனுஷன் நினைக்க வேணாம், சின்ன மனுஷன்ற அன்பாகவும் நேசமாகவும் இருந்தால் அவங்ககிட்டேருந்து ஒரு அழகான செய்தி நமக்கு கிடைக்கும். இது நம்ம தீம் அப்படிங்கிற அந்த மனசுக்காக அதை வச்சுக்கணும். நீங்கள் ராமரை எத்தனையோ பேர் பல மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ராமர் படத்தை பாருங்கள். ராமர், லக்ஷ்மணர், சீத்தை, கீழே ஒரு அனுமன் படம் போட்டு ஒரு குரு ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன் ஒரு குரு ஃபோட்டோ வச்சாங்க? நீ எவ்வளோ பெரிய இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஒரு தனி மனுஷனாக வெற்றி பெற முடியாது, ஒரு டீமாக இணைஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்தியாவுடைய மிகப்பெரிய எபிக் புரிய வச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் ராமருக்கு எல்லாம் முடியும், கடல் தாவ முடியாது. அனுமனால் கடல் தாவ முடியும். இந்திரஜித்தை கொல்ற பலம் லட்சுமணனுக்கு மட்டும்தான் உண்டு, ராமனுக்கு கிடையாது. சீத்தை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரக்கூடிய சக்தி அனுமனுக்கு தான் உண்டு, அது ராமனுக்கு கிடையாது. எல்லாரையும் லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ராமனுக்கு உண்டு, அது லக்ஷ்மணனுக்கு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் உள்ளவங்கன்னு யாருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், வாழ்க்கையில் எப்போதும் தனி மனிதர்கள் ஜெயிக்க முடியாது. நல்ல குழுவில் இருக்கிற குழுதான் உலகத்தில் வெற்றி பெற முடியும். சக்சஸ் ஆஃப் எ டீம். ஒரு ஃபேமிலி அப்படிதான். இப்போ அப்பா சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க, நான் பாட்டு சம்பாதிச்சுட்டு இந்த மொண்டாட்டி வாரி வெளியே கொட்டிக்கிட்டே இருந்தான்னா என்ன மிச்சம் இருக்கும்? ஐயோ, அந்த மனுஷன் தொண்டை தண்ணி போக கத்தி என்னமோ சம்பாதிச்சுட்டு வரான், 4 காசை நம்ம மிச்சம் பண்ணணும், ஏன் செலவு பண்ணணும்? அவள் யோசிக்கணும். ஐயோ, அவள் இவ்வளோ எங்கேயோ நம்மளை நம்பி வந்துட்டா, அவன் நல்லா இருக்கணும், அதை நான் யோசிக்கணும் இல்லையா? நான் அவளை பற்றி யோசிக்கணும், அவள் என்னை பற்றி யோசிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும். நான் என்னை பற்றியே யோசிச்சா, அவள் அவளை பற்றியே யோசிச்சா குடும்பம் நரகமாக போயிடும். சின்ன விஷயந்தான். நான் மனைவியை பற்றி கவலைப்படணும், மனைவி என்னை பற்றி கவலைப்படணும், முடிஞ்சு போச்சு, வீடு நல்லா இருக்கும். இது எல்லாரும் மற்றவங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பறங்களேன். ஒரு நல்ல கதை, நான் படித்த கதை, ஏன் இந்தியா இன்னும் முன்னேறலைங்கிறதுக்கு சொல்கிறான். இந்தியா முன்னேறி இருக்கணும். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, நான் உலகம் முழுக்க சுற்றினவன். அமெரிக்காவில் இருக்கிற வசதி என்னன்னு தெரியும், அமெரிக்கர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும். படு சோம்பேறி அமெரிக்கர்கள், வேலையே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி கல்ஃபில் போய் பாருங்க, வளைகுடா நாடுகளில் அவங்களும் வேலையே பார்க்க மாட்டாங்க, அப்படி ஒப்பேற்றுவாங்க. ஆனால் அந்த வளைகுடா நாடு நல்லா இருக்குது, அமெரிக்கா பொருளாதாரத்தில் நல்லா இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொருத்தனும் எமன் அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு வித்தை தெரிஞ்சவன் இந்தியாவில். ஆனால் நாடு இன்னும் முன்னேறலையே. கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைம்மா, மொத்தமாக யோசிக்கணும், இந்த நாடு ஏன் முன்னேறல? ஒரே காரணம், அவன் முன்னேறது தான் அக்கறையாக இருக்கானே ஒழிய நாம் சேர்ந்து முன்னேறணுங்கிறத இன்னும் கண்டுபிடிச்சிக்கல. சார், இப்போ என் கார் வருது, கார் வரும்போது ரயில்வே கேட் போட்டிருக்கான் சார். அவன் யாரை கேட்டு போட்டானோ கேட்டு போட்டான், கேட்டு போட்டானோ கேட்காம போட்டானோ கேட்டு போட்டான். ஒரு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி நின்னா தானே திறந்த உடனே போக முடியும். என் பின்னாடி ஒரு 2 வீலரு உலகமாக அறிவாளி அவர். இது பாருங்களேன், இந்த பைக் இப்படி கார் நிற்கிது, நான் கொண்டு வந்து இது பாருங்க, இதுக்கு இந்த பக்கம் நிறுத்திட்டாரு. இப்போ கார் அந்த ரயில்வே கேட்டு திறந்தா அவனும் போக முடியாது, இவனும் போக முடியாது. அடுத்த ரயில் வந்துருச்சு, மூடிட்டான். யாராவது முன்னேற முடியுமா? இந்தியர்கள் முன்னேற முடியாமல் போவதற்கு காரணமே தான் மட்டும் முன்னேற வேண்டும் என்ற சுயநலம்தான் நம்மை ஆட்டிவிக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாடு 5 வருடத்தில் வல்லரசாக மாறி மிகப்பெரிய இடத்து. 5 வருஷம் போதும், இந்த நாடு எங்கேயோ மேலே போய் நிற்கும். இதை எப்படி கற்றுக்கிறது? இது பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பாலைவனத்து வழியாக ஒருத்தர் போனார்.
குடிக்கிறதுக்கு தாகம் எடுத்தது, தாகமாக இருக்குது, குடிக்கணும், தண்ணி வேணும் அப்படின்னு. இப்போ கூட எனக்கு கூட அப்படி தான், ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. நான் புரிஞ்சுக்கிட்டா சரி. தம்பி, இதை வேஸ்ட் பண்ணாத, காரில் எடுத்து வை. நான் கல்யாண வீட்டுக்கு போனால் வெக்கமெல்லாம் பார்க்க மாட்டேன். அரை பாட்டில் கொடுத்தா கூட இத்தனோடு தண்ணி மிச்சம் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு நான் வருவேன். ஒரு சொட்டு தண்ணிக்கு கஷ்டப்பட போகிற காலம் ஒன்று வரப்போகுது. அதனால் நம்ம ஒரு சொட்டு தண்ணியை கூட வீணாகக்கூடாது. கல்யாண வீட்டுக்கு போனால் வெக்கமெல்லாம் பார்க்காதீங்க. மிச்சம் இருக்கிற தண்ணி பாட்டிலை எடுத்து கையில் வச்சு கொண்டாந்து வழியில் குடிங்க, வேஸ்ட் பண்ணாது. ரொம்ப முக்கியம் அது. ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வரேன். பாலைவனத்தில் தாகம், இப்படி தடுமாறுறான். நல்ல வேலை ஒரு பாலைவன சோலை ஒரு கொட்டகை போட்டிருக்கான். அங்கே ஒரு போர்டு எழுதியிருக்கான், இங்கு குடிப்பதற்கு நீர் கிடைக்கும். ஆப்பா, உள்ளே போனால் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கான். பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு மக்கு வச்சுருக்கான். அதில் அந்த பக்கெட் தண்ணியில் அடித்து குடிக்கிற மாதிரி அடி பம்பு ஒன்று போட்டிருக்கிறான். ஒரு போர்டு மட்டும் எழுதியிருக்கிறான், இங்கே வருபவர்களுக்கு எச்சரிக்கை, அவசரப்பட்டு பக்கெட்டில் இருக்கிற தண்ணீரை குடிக்காதீர்கள். ஒரு மக்கு 2 மக்கு தண்ணி எடுத்து பைப்பில் விட்டு அடிக்க ஆரம்பித்தா தண்ணீர் வரும். அப்படி அடிக்க ஆரம்பித்தோன்னே தண்ணி வந்த உடனே நீங்கள் அதற்கப்புறம் இந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் இந்த பக்கெட் நிறைய தண்ணியை அடித்து வச்சுட்டு போங்க. இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து பைப்பில் ஊற்றுங்க. ரொம்ப ஆழமான இடத்துல தான் தண்ணி இருக்குது, அதனால இந்த பக்கெட் தண்ணி எடுத்து பைப்பில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடித்தா தண்ணி வரும். அப்புறமா அதை குடிச்சிட்டு ரொப்பி வச்சுட்டு போங்க அடுத்த ஆளுக்குன்னு. மொத்தம் வந்தான். இதை நம்பி இதை ஊற்றுறதா? இப்போ தாகமாக இருக்கும், ஒருவேளை தண்ணியை ஊற்றி அடித்து அது வராமையே போயிட்டா இருக்கிற ஒரு பக்கெட்டு உள்ளே போயிடும். அப்புறம் நாம் இல்லாமையே போயிட்டா என்ன பண்ணுறது? இப்படியே யோசித்தான். ஏன் கேடு கேட்டால் நமக்கு என்ன, நமக்கு ஒரு பக்கெட் தண்ணி இப்போ இருக்குது, குடிச்சிட்டு போகலான்னு குடித்தா மனுஷனாவன். ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் மட்டும் குடித்தா போதுன்னு குடித்தா அந்த ஒரு பக்கெட் காலி ஆகிடும். அடுத்தவனுக்கு எப்படி தண்ணி அடித்து வரும்? உள்ளே ஊற்றினா தானே வரும். இன்றைக்கி இந்தியாவில் எல்லாரும் அவன் மாதிரி தான் இருக்காங்க. என்ன இருக்கோ நான் சுரண்டிக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களே ஒழிய, முதல்ல சேமித்து அடுத்தவனுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறம் எனக்குரிய பங்கை எடுத்துக்கணுங்கிற உணர்வோடு இருந்தால் எனக்கும் இருக்கும், அடுத்தவனுக்கும் இருக்கும், அடுத்தவனுக்கும் இருக்கும். இது ஒன்று மனசில் பதிஞ்சா போதும், வேறு எதுவுமே வேணாம். அது ஒன்று பதிஞ்சா போதும். தண்ணியை எடுத்து பக்கெட்டில் ஊற்றி அடித்து அதை பிடிச்சி வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு அப்புறமா எனக்கு வேண்டிய தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். முடியுமே, எனக்கும் தண்ணி கிடைக்கும், அடுத்தவனுக்கும் கிடைக்கும். சார், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா தொழில் பண்ண முடியாது சார். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா குடும்பம் நடத்த முடியாது சார். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நாம் இந்த உலகத்தில் சிறந்த மனுஷனாக வாழ முடியாது சார். நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். இவ்வளோ தான், ஒரே விஷயம் மைண்டில் வாங்கிட்டா டோட்டலாக வாழ்க்கை மாறிப்போய். இன்னொன்று, வாழ்க்கையில் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லட்டுமா? நம்மால் ஆசையே எப்படிப்பட்ட ஆசைன்னு ஒருத்தன் சொன்னால், நான் எல்லாருக்கும் பணம் கொடுக்க போகிறேன், வரிசையாக வந்து நில்லுங்க. இப்படி யாராவது சொன்னால் நம்ம போய் நிற்கக்கூடாது. டேய், நான் உழைக்காமல் எனக்கு ₹1 எவன் கொடுத்தாலும் வானான்னு சொல்கிற எண்ணம் நமக்கு அழுத்தமாக பதிவு. நான் சொல்லுவேன், நான் உழைச்ச காசில் ஒரு காசு வரலனாலும் சண்டை போடுவேன். நான் உழைச்ச காசில் எனக்கு வர வேண்டிய ஒரு பைசா வரலனாலும் நான் சண்டை போடுவேன். நான் உழைக்காமல் எனக்கு ஒரு ₹100 கொடுக்குறேனாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு அது எதுக்கு? எனக்கு தேவையில்லையே. அது நான் உங்ககிட்ட அழட்டிக்கிறதுக்காக சொல்லலை. நான் சன் டிவியில் இந்த நாள் இனி நாள் பேசும்போது ஒரு பெரியம்மா எனக்கு தபால் போட்டாங்க தேவக்கோட்டையிலேருந்து, என்னை வந்து பாரு அப்படின்னு. சரி, ஒரு பெரியம்மா சொல்கிறாங்களேன்னு போய் பார்த்தேன். அந்த மாதிரி தேவக்கோட்டையில் ஒரு வீடு இருக்குது, குற்றாலத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கவே இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ஹிந்தி டீச்சராக இருந்து. பேங்க்கில் 25 லட்ச ரூபா பணம் இருக்குது. தேவக்கோட்டையில் ஒரு வீடு, குற்றாலத்தில் ஒரு வீடு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்லிச்சு, என் வாழ்க்கையில் ராஜா நான் வந்து நல்ல விஷயம் செய்கிறவங்க அவங்கள தேடி என் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ ரொம்ப நல்லா பேசுகிற ஐயா,
இந்த வீட்டை தேவக்கோட்டை வீட்டைன்னு எடுத்துக்க, குற்றாலம் வீட்டை எடுத்துக்க, என் பேங்க் பேலன்ஸு நான் அவங்க எழுதி வச்சுட்டு போகிறேன், உயில் எழுதணும், உன் எல்லா டீட்டெயிலும் கொடு. நான் சொன்னேன், ஒரு நிமிஷம்மா, உங்களுக்கும் எனக்கும் கருத்தால் தான் சம்மந்தம் உண்டே ஒழிய காசால் சம்மந்தம் கிடையாது. கருத்தால் சம்மந்தம் உண்டு, காசால் சம்மந்தம் கிடையாது. நான் உங்ககிட்டேருந்து இதை வாங்கிட்டா நான் உங்களுக்கு கடமைப்பட்டு போகிறேன். உடம்பு சரியில்லைன்னா கூட நான் வந்து பார்க்கணும். நான் எந்த நாட்டில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு பைசா நான் இன்னொருத்தர் பணம் வாங்க விரும்பலமா. உங்களை நம்பி இங்கே உழைச்சி உங்களுக்கு கூடவே உதவிக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த சொத்தை எழுதுங்க. யார் உங்களை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்தை எழுதுங்க. என்ன மாதிரி அந்நியனுக்கு நீங்கள் எழுதாதீங்க. எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்தால் நான் உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி, எனக்கு அது வேண்டாம். நான் உங்ககிட்ட பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. எனக்கு வர வேண்டிய 10 பைசானா விட மாட்டேன், உயிரை எடுப்பேன். அது எப்படி என் காசை நான் அனுப்பலை? 100 ஃபோன் போடுவேன். எனக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை ஏன் கொடுக்கல? எனக்கு தேவையில்லை, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் ஆசைப்பட மாட்டேன். மனிதர்கள் இன்றைக்கி அப்படி இல்லை. சம்மந்தம் இல்லாதது கூட வேணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால், நான் பணம் கொடுக்குறேன், வரிசையாக வந்து நில்லுங்கன்னா. இப்போ போதாதான், இங்கே ஆரம்பித்து சேலம் வரைக்கும் நின்றுட்டேன். வரிசையாக நின்றுட்டான்ல. ஐயா பணம் கொடுக்க போகிறாரு, ஐயா பணம் கொடுக்க போகிறாரு, ஐயா பணம் கொடுக்க போகிறாரு, அப்படி நின்றுட்டேன். அச்சாம பாருங்க ஒரு வார்த்தை. ஆனால் ஒரு கண்டிஷன் தான். சொல்லுங்க. முதல்ல நிற்கிறவனுக்கு 1 ரூபா, ரெண்டாவதாக நிற்கிறவனுக்கு 2 ரூபா, 4ஆவதாக நிற்கிறவனுக்கு 4, 10ஆக நிற்கிறவனுக்கு 10, 1000ஆவதாக நிற்கிறவனுக்கு 1000 ரூபான்னா. இந்த முதல் ஆள் சொன்னான், ஒரு அவசரமான வேலை இருக்குது, அதை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கடைசியில் போய் நின்னான். அதாவது திருப்பி கடைசியாக போகிறானே ஒழிய ஒரு பையன் கூட முன்னாடி வரல. ஏன்? இது 1 ரூபா தான் கிடைக்கும். 1 லட்சமாவது ஆளாக இருந்தால் 1 லட்சம் கிடைக்கும். அப்படி இப்போ மனுஷன் எவனோ காசு கொடுத்தா அது நமக்கு உரியது. போட நீ கொடுக்குற நேரத்தில் நான் போய் உழைக்க வேண்டியதை உழைச்சா இந்த 1 ரூபாயை விட 4 ரூபா கூட சம்பாதிப்பேன். போட இல்லையா? என் ஃப்ரெண்டு தான் எழுதியிருந்தான், அட்சய திருதைக்கு நகை வாங்கினா நல்லதுன்னு என் பொண்டாட்டி போனால் திரும்பி வந்து பார்த்தா 6 பவுன் தாலியை காணும்னா. கூட்டத்தில் 6 பவுன் தாலியை காணும் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் போய் அப்படி நம்முடைய இதை வீணாக்கலாமா? ரைட். அதாவது ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுத்துக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்க 1 மணி நேரமாக கஷ்டத்தை நாங்கள் பொறுத்துக்கிட்டோம், இதை பொறுத்துக்க மாட்டோமா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீ முடிக்க போகிறேன், அதெல்லாம் கரெக்டாக முடிச்சுடுவேன், கோலப்படாதீங்க. இன்னும் கரெக்டாக 5 நிமிஷம் என் கையில் இருக்கு, அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? தெரு நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெருவில் அலை. வீட்டு நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெஜஸ்டிக்காக வீட்டில் படுத்துருக்கும். ஒரு பணக்கார வீட்டில் காம்பவுண்டு கதவு சாத்தியிருக்கு. அந்த காம்பவுண்டு கதவில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த காம்பவுண்டு இடைவெளி வழியாக அந்த வீட்டு நாய் பார்க்குது. தெரு நாய் அந்தாண்டேருந்து இதை பார்க்குது. தெரு நாய் இதை கூப்பிட்டுது, பிரதர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களே, வெளியில் ஜாலியாக போகலாமே. எத்தனை குப்பை தொட்டி இருக்குது தெரியுமா திங்கிறதுக்கு? எப்போ பார்த்தாலும் வச்சன்னு ஒரு பிஸ்கட் போடுறான், அதையே தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படி? நமக்கு விதவிதமான குப்பை தொட்டி, விதவிதமான சாப்பாடு. ஐ எம் என்ஜாயிங் த லைஃப். வாங்க போகலாம். இந்த வீட்டு நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன். இந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளம். வீட்டில் என்ன ப்ராப்ளம்? இல்லை, இந்த வீட்டு எஜமானர், அந்த எஜமானர் பொண்ணு லவ் பண்ணுறா. அதுக்கும் உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதிர்த்த வீட்டில் இருக்கிற ரகுவை பார்த்து அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை ஜோசியம் வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராகு பார்க்குதுன்னா, எதிர்த்த வீட்லேருந்து ரகு பார்க்கறது தெரியல, 7ஆம் வீட்லேருந்து ராகு பார்க்கறது அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இந்த நாய் ஜோக் அடிக்குது. இது வேறு. இவ்வளவும் பேசினோன்னு இந்த தெரு நாய் கேட்டுச்சு, சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிறியே, என்ன விஷயம் நேரம் சொல்லுன்னு. அவங்க அப்பா கோவத்தில் அன்றைக்கி பெல்ட் எடுத்து பொண்ணுக்கிட்ட அடிக்க போய் சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன், ரகுவுக்கு கட்டி வைக்க மாட்டேன். இந்த நாய்க்கு அப்போ என்ன பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், அதான் வெயிட் பண்ணுறேன். இதில் நான் சொல்கிற மெசேஜ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? பொண்ணு ரகுவை கல்யாணம் பண்ணணும், ரகு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது ஆசை. இந்த நாய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சது அது பேராசை. பேராசை. வாழ்க்கையில் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது.
அதெல்லாம் மனசில் செட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நிம்மதியாக இருக்கலாம். நான் ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி சின்ன பிரச்சனை வந்தோடனே பூசாரியை பார்க்கலாமா, உடுக்கடிக்கிறவனை பார்க்கலாமா, மந்திரவாதியை பார்க்கலாமா, அவனை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாமா, பெரிய சாமியாரை பார்க்கலாமா, மை வைக்கிறவனை பார்க்கலாமா, பயந்து 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 எல்லாரும் ஓடுறீங்க. முதல்ல பயப்படாது. எல்லாருக்கும் கடவுள் ரொம்ப வேண்டியவர். அவர் தான் ஃபஸ்ட்டு எய்டு நமக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் குறைய சொல்லலாம், கடவுள் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவார். நடுவில் புரோக்கர்லாம் வேணும்னு கடவுள் ஒரு நாள் நினைக்கல. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கடவுளை அப்ரோச் பண்ணலாம். தயவுசெய்து தெளிவாக இருங்க. ஒன்று சொல்லட்டுமா, எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் தீர்க்கணுங்கிறது இல்லை. சில சமயத்தில் சைலண்ட்டாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வர். சைலண்ட்டாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வர். முடியுமான்னு கேட்குறீங்களா? புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. புத்தர் ஆனந்தன் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டாரு. குடிக்க தண்ணி வேணும், எடுத்துகிட்டு வாடாருனாரு. அந்த காலத்தில் கமண்டலத்தில் ஓடையிலேருந்து எடுப்பாங்க. தமிழில் ஓடைன்னு அதுக்கு ஏன் பேர் தெரியுங்களா? ஓடுவது ஓடை. எப்படி தமிழ் பாருங்க. ஆறுனா வழி, தானே வழி உண்டாக்கி கொண்டு எது ஓடுகிறதோ அது ஆறு. கால்வாய்க்கும் வாய்க்காலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரெண்டு சொல் தமிழில் பயன்படுத்துகிறோமே, கால்வாய் வாய்க்கால். எது பெருசு? கால்வாய் பெருசு, வாய்க்கால் சின்னது. ஏன்? நதி வருதில்ல, நதிக்கு ஒரு கால் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு கிளை கால், அது கால். அந்த கால் ஒரு வாய் உண்டு பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களே, அதுக்கு வாய்க்கால். இது கால்வாய், அதுலேருந்து எடுப்பது வாய்க்கால். கால்வாய் பெருசு, வாய்க்கால் சின்னது. ஓடுவது ஓடை. சுரந்து வரத்துக்கு ஊருணின்னு பேர். தேங்கி நிற்கிறதுக்கு குளிர்ச்சியாக இருப்பதற்கு குளம்னு பேர். தேங்கி இருக்கும் ஆனால் எந்த ஊரும் ஊறாது, அதுக்கு குட்டைன்னு பேர். தமிழ் மாதிரி ஒரு ரிச்னஸ், அதாவது செழுமை உலகத்தில் மற்ற மொழிகளில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மொழி. எவ்வளவு வார்த்தை உண்டு. ஒரு பூ அப்படின்னு சொன்னால் மொக்கு, முகில், முகை, அரும்பு, காய். அதுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்களா? அது ஒவ்வொரு ஸ்டேஜ், உள்ளேந்து வெளியே வந்து பூத்து வெளியே வந்து கீழே விழற வரைக்கும் அதுக்கு பேர் உண்டு. இப்போ செடியில் இருக்க இலை தானே இலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கீரைன்னு சொல்கிறோமே, அது இலை இல்லையா? தழைன்னு சொல்கிறோமே, அது இலை இல்லையா? தென்னைக்கு ஓலைன்னு சொல்கிறோமே, அது இலை இல்லையா? பாக்குக்கு தோகைன்னு சொல்கிறோமே, அது இலை இல்லையா? இலைக்கு எத்தனை பேர் வச்சுருக்கான் பாருங்க. இலை, கீரை, தழை, ஓலை, தோகை, 16 பேர் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வர? இப்படி ஒரு 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 செழுமையான மொழி உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். புத்தர் தண்ணி எடுத்துகிட்டு வானார் ஓடையில். இந்த ஓடைக்கு இவன் போகும்போது ஒன்று நடந்து போச்சுங்க. ஒரு மாட்டு வண்டி அது மேலே ஏறி போயிடுச்சு. அந்த ஓடை தண்ணி கலங்கிடுச்சு. கலங்கின உடனே மண்ணாயிடுச்சு. வெயிட் பண்ணான், தெளியல. உடனே புத்தர்கிட்ட வந்தான். அந்த ஓடை கலங்கிருச்சுங்க, உங்களுக்கு தண்ணி அவசரமாக வேணும்னா நான் தள்ளி போய் எடுத்துகிட்டு வரேன்னா. வேணாம், நீ போய் எடுத்துகிட்டு, அங்கே போய் எடுத்துகிட்டு போய் நின்னா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தான். தெளியலிங்க, நான் வேணால் தண்ணி மேலே போய் எடுத்துகிட்டு வரேன், இதுக்கு மேலே தெளிவாக இருக்கும், எடுத்துகிட்டு வரேன்னா. வேணாம், அங்கேயே போய் எடுத்துகிட்டு வா. கொஞ்சம் நேரம் கழித்து தெளிஞ்சதுக்கப்புறம் கமண்டலத்தை தண்ணி எடுத்துகிட்டு வந்தான். இப்போ புத்தர் அவனுக்கு லைஃப் லாங்காக பயன்படக்கூடிய ஒரு பாடத்தை நடத்தினார். இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாயின்னு கேட்டார். இந்த தண்ணி தெளியறதுக்கு நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டார். அவன் இப்படி யோசிச்சுட்டு சொன்னான், நான் ஒன்றுமே செய்யவில்லைன்னா. இதுதான் வாழ்க்கை. பிரச்சனைகள் தீர்வதற்கு மாறி மாறி எதையாவது செய்து பல பேர் அதை மேலும் குழப்பி விடுகிறார்கள். சில நேரத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். இப்போ நம்ம வீட்டில் சண்டை நடக்கலாம், குழந்தைங்க, அப்பா அம்மா, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணலாம். ஒரு 10 minutes சைலண்ட்டாக அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன்னு ஆரம்பித்து மேலே மேலே போனோம்னா ப்ராப்ளம் பெருசாக கூட போயிடலாம். எல்லா ப்ராப்ளத்தையும் பேசி தீர்க்க முடியாது. சில நேரம் சும்மா இருக்கிறது மூலமாக பல ப்ராப்ளத்தை நம்மளால் தீர்க்க முடியும். நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டால், நீங்கள் 2 வகையில் வெற்றி பெறணும். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, நீங்கள் அப்பாவாக இருக்கீங்க, அம்மாவாக இருக்கீங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கீங்க, அங்கேயும் நீங்கள் ஜெயிக்கணும். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் பணியாளராக இருக்கிறீங்க, அங்கே வாடிக்கையாளரை சந்திக்கிறீங்க, இல்லையோ உங்களுக்கு மேலதிகாரியை சந்திக்கிறீங்க. எந்த இடத்துலையும் சரி நீங்கள் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணும். ஸோ நான் தொழிலில் மட்டும் வெற்றி பெற்றேன்னா அது பாதி வெற்றி. நான் என் குடும்பத்தில் மட்டும் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அது பாதி வெற்றி. நான் வீட்டிலையும் சந்தோஷமாக இருக்கேன்,
ஆஃபீஸ்லேயும் சந்தோஷமாக இருக்கேன், ஃபேக்ட்ரிலையும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா தான் வாழ்க்கை 100க்கு 100 வெற்றி, ஒரு கம்ப்ளீட். அது உங்கள் எல்லாருக்கும் அமையணும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்கள் தயாரித்து தருகிற பொருள்கள் பளபளப்பாக இருப்பதைப் போலவே, துருப்பிடிக்காமல் இருப்பதைப் போலவே உங்கள் மூளை துருப்பிடிக்காமல் இருக்கவும், உங்கள் வாழ்க்கை பளபளப்பாக இருக்கவும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் சார் ஒரு நினைவு பரிசு சுஜிஷாக்கு ரமேஷ் கொடுப்பாங்க. ஐயாவோட இந்த வருகைக்கு மிக நன்றி ஐயா. நன்றி.